அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இணையவழி ஊடாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பிலே வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் நீங்கள் எல்லோருமே இந்த பங்கு சந்தையில் முதலீட்டு ஆலோசகர்களின் வகிபாகம் என்ற தலைப்பிலே இன்றைய கருத்தரங்கு இடம்பெறுகின்றது. இந்த கருத்தரங்கானது நாங்கள் ஏற்கனவே நிறைய ஒரு தொடர் கருத்தரங்களை நடத்தி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பங்கு சந்தை அறிமுகம், மொபைல் ஆப்ஸ் பயன்பாடு என்ற பகுதியிலே இந்த பகுதியினை, அதாவது பங்கு சந்தையில் முதலீட்டாளர்களின் பகுதியினை ஜஸ்ட் ஒரு கண்ணோட்டமாக ஒரு மேலோட்டமாக சொல்லியிருப்போம். அதனை தொடர்ந்து அந்த நேரத்திலே நாங்கள் சொல்லியிருப்போம், நீங்கள் தமிழ் மொழி மூலமான கருத்தரங்கில் என்னுடைய கருத்தரங்கு அல்லது சிவானந்தனுடைய கருத்தரங்கு யாராவது ஒருவருடைய கருத்தரங்கிலே நீங்க பங்கு பெற்றிருப்பீர்கள். அந்த கருத்தரங்கிலே நாங்கள் சொல்லியிருப்போம், முதலீட்டாளர்களின் வகிப்பாகம் சம்பந்தமாக தனியான ஒரு கருத்தரங்கினை நாங்கள் நடத்துவதாக. அந்த வகையிலே இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு இந்த தலைப்புடன் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு Q&A ஊடாக அல்லது chat பகுதி ஊடாக நீங்கள் டைப் பண்ணி கொண்டிருந்தால் நாங்கள் இறுதி பகுதியிலே உங்களுக்குரிய விடைகளை நாங்கள் சந்தேகங்களையும் வினாக்களுக்கான பதில்களையும் நாங்கள் தரக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் இணைந்திருக்கின்ற எல்லோருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதாவது நாட்டினுடைய கோவிட் சூழ்நிலை காரணமாக எல்லோரும் ஒரு இக்கட்டான நிலையில் இணைந்திருக்கின்றோம். நீங்கள் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் விடயப்பரப்புக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த கருத்தரங்கனானது ஒரு மனத்தியாளர் கருத்தரங்காக அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் விடயப்பரப்புக்கு நேரடியாக செல்லலாம் என்று யோசிக்கிறேன். அந்த வகையிலே நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் மார்க்கெட் எங்களுடைய பங்கு சந்தையானது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஒரு மேல் நோக்கி ஒரு பாரிய ஒரு முரண்புகளுடன் பெரிய ஒரு மேல் நோக்கி போய் கொண்டிருந்த மார்க்கெட்டானது கடந்த ஒரு சில தினங்களாக மீண்டும் வீழ்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையிலே முக்கியமான சில விடயங்களை நான் இங்கே தொடர்ந்து வருகின்ற ஸ்லைட்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் என்றிருக்கேன். அந்த வகையிலே நீங்கள் பங்கு சந்தையிலே முதலீடு செய்து நீங்கள் லாபம் உழைக்கின்றது, வியாபாரம் செய்கின்ற இதிலே முக்கியமாக இரண்டு நபர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். ஒன்று முதலீட்டாளர்கள் ஆகிய நீங்கள், அடுத்த நபர் உங்களுக்காக முதலீட்டு பங்கு சந்தையிலே நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அவர் தான் இன்றைய முதலீட்டு ஆலோசகர்கள். நாங்கள் புரோக்கர்ஸ் என்று சொல்லுவோம். நீங்கள் எல்லோருமே ஒரு கேஷுவலா நாங்கள் கதைக்கு உள்ளது புரோக்கர்ஸ் என்று சொல்லியிருப்போம். அந்த புரோக்கர் சம்பந்தமான கருத்தரங்காக இந்த கருத்தரங்கு அமைகின்றது. நாங்கள் நேரடியாக விடப்பிரபு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே பார்ப்போம், இந்த முதலீட்டு ஆலோசகர்கள் என்றால் யார்? நீங்கள் முதலீட்டாளர்கள். அதற்கு நான் ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்ல வருகின்றேன். எங்களுடைய இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதாவது மூலதன சந்தையினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு நாங்கள் நிதி அமைச்சுக்கு கீழே, பைனான்ஸ் மினிஸ்டருக்கு கீழே செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு என்று ஒரு ஆணைக்குழு இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய அங்கமாகும். அந்த அங்கத்திற்கு கீழே இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழுவிற்கு கீழே நாங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள், அடுத்ததாக முதலீட்டு தரகர் நிறுவனங்கள், ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம்ஸ், இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஃபர்ம் அவர்களும் நீங்களும் நேரடியாக சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு ஆராய போகின்றோம். முதலிலே முதலீட்டு ஸ்டாக் புரோக்கர்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் என்று சொல்லுவோம். என்றால் யார்? முதலீட்டாளர் சார்பாக, அதாவது உங்கள் சார்பாக உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அதிகாரம் பெற்ற ஒரு நபர் தான் முதலீட்டு ஆலோசகர். அதாவது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அதிகாரம் பெற்ற ஒரு நபர், அவரை சொல்லுவோம் முதலீட்டு ஆலோசகர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். அப்படி இல்லாட்டி நாங்க கேஷுவலா கதைக்கிற மாதிரி புரோக்கர், தரகர் என்று சொல்லுவோம்.
இவருக்கு வந்து அப்ப பாருங்க இதுல உங்களுடைய முதலீட்டாளர்கள் உங்கள் சார்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் பண்றது மட்டும்தான் அவர். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது, நீங்கள் சொல்றதை செய்யுது, அவர் தான் புரோக்கர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அப்ப டிசிஷன் மேக்கர்ஸ் யார்? தீர்மானம் எடுக்கிறது யார்? இங்கே நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க போறீங்க. ஓகே, ஒரு நாளும் புரோக்கர் டிசிஷன் மேக் பண்ற இல்ல. புரோக்கர் வந்து உங்கள் சார்பாக நீங்க சொல்ற கோரிக்கைகளை இந்த ஷேர்ஸ் வேண்டுகொண்டா வேண்டது மட்டும்தான் அவற்ற வேணும். ஓகே, டிசிஷன் மேக்கர்ஸ் தீர்மானம் மேற்கொள்றது எப்பவுமே நீங்கள். ஏன்? உங்களுடைய பணம் ஆனவடியா, உங்களுடைய முதலீடு, உங்களுடைய பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். ஆகவே நீங்கள் தான் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும். இதுல வழி தெளிவாக இருங்கள். நீங்கள் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவர் மட்டும்தான் முதலீட்டு ஆலோசகர். ஓகே, முதலீட்டாளர் சார்பாக உங்கள் சார்பாக முதலீட்டாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அதிகாரம் பெற்ற ஒரு நபர் முதலீட்டு ஆலோசகர். அப்ப இதுக்கு நிறைவேற்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது, அதிகாரம் கொடுக்கிறது யார்? நான் சொன்ன மாதிரி எங்களுடைய கேபிட்டல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எங்கள் எல்லாருக்கும் மேலே உள்ள முதல் நிறுவனம் இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு. ஓகே, இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இப்பதான் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஷேர் மார்க்கெட் ஆபரேட் பண்றதுக்கு லைசன்ஸ் ஆறது. சிடிஎஸ் சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டம் மத்திய வைப்பு திட்ட கணக்கிற்கு தீர்வகமாக டிபாசிட்டரியாக செயல்படுறதுக்கு லைசன்ஸ் தாரது. அதே மாதிரி முதலீட்டு ஆலோசகர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அவை அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற எக்ஸிக்யூட் பண்றதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது எல்லாமே இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணை. ஓகே, வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. முதலீட்டு ஆலோசகர் புரோக்கர்ஸ் எப்பவும் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற நபர் ஒரு ஆள் தான். செல் ஆர்டர் போடுறது, பை ஆர்டர் போடுறது, உங்களுக்கு அட்வைஸ் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். அட்வைஸ் பண்ணலாம், நீங்கள் தான் டிசிஷன் மேக் பண்ண வேண்டும். அப்பவும் இலங்கையில உள்ள புரோக்கர்ஸ், இந்த புரோக்கர்ஸா பாரத்துக்கு என்ன தகுதி வேணும் என்று சொன்னா, நீங்கள் படிச்சிருந்தா சரி. என்ன படிக்க வேணும் என்று சொன்னா, சர்டிபிகேட் இன் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தை கற்கை நெறி படிச்சு கம்ப்ளீட் பண்ணும். இது வந்து 3 சீரீஸை கொண்டது. ஈக்விட்டி, டெப்ட், ரெகுலேஷன். இந்த 3ம் சம்பந்தமான 3 சீரீஸையும் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு வைவா எக்ஸாம் நேரடியாக ஒரு இன்டர்வியூ வைப்பினும். அதுவும் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனால அரசாங்கத்தால வைக்கப்படுற எக்ஸாமையும் பாஸ் பண்ணினா உங்களுக்கு அவ லைசன்ஸ் அறிவினும். அதுக்கு 6 மாசம் ஏதாவது ஒரு ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம்ல நீங்கள் ட்ரெயினியா ஒர்க் பண்ணி அந்த அவைலபிள் ரெக்கமெண்டேஷனோட நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணினா நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லைசன்ஸ் அறியும். ஏன் லைசன்ஸ் அறியினா? லைசன்ஸ் சொல்றது நாங்கள் கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய பணத்தினை அவ மேனேஜ் பண்ண போயிடும், அவ உங்களுக்கு அட்வைஸ் பண்ண. அப்ப அவைக்கு தகுதி இருக்கா என்றது பாக்குறதுக்காக அரசாங்கம் எக்ஸாம் வைக்குது. அந்த கோர்ஸ் தான் தகவல் சர்டிபிகேட் இன் கேபிட்டல் மார்க்கெட். அப்ப அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி தான் அவ லைசன்ஸ் எடுக்க வேண்டும். ஓகே, இப்போ ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் RIA சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸை கான்டாக்ட் பண்ணி நீங்க கதைச்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு முதலில் சொல்லியிருப்போம், அக்கௌண்ட் ஓபன் பண்ண முதல் நாங்கள் எந்த ஸ்டாக் புரோக்கர்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன செய்ய வேணும்? அவையோட கதைக்க வேணும். கதைச்சு நீங்கள் தான் உங்களுக்கு சூட்டபிளான தீர்மானிக்க போறீர்கள். அப்படி தீர்மானிக்க நீங்கள் அவைக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குதா? RIA முடிச்சிருக்கீங்க, எடுத்திருக்கீங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா என்று சொன்னா, எங்களுக்கு இப்ப தார டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி லைசன்ஸ் இல்ல, அவைக்கு பெரிய ஒரு சர்டிபிகேட் இருக்கு. ஓகே, அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் இருக்கு, அது அவைகிட்ட இருக்கு. ஓகே, இப்படியான இவ்வேல நாங்கள் எங்க பார்க்கலாம்? ஓகே, SEC வெப்சைட்ல நாங்கள் ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். நீங்க ஜஸ்ட் நான் இப்ப காட்டி தரேன் வெப்சைட்டுக்கு போய் எப்படி பாக்குறேன்னு நீங்கள் போய் பாருங்க. ஓகே, போய் பாத்தீங்கன்னா அதுல டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, நான் இப்ப போறேன் பாருங்க. பிரசாந்த் தெரியுதா வெப்சைட்? இல்ல சார். தெரியுதா SEC வெப்சைட்? இப்ப தெரியுது. ஓகே, இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடைய வெப்சைட் பாருங்க, அரசாங்கத்துடைய லோகோவோட இருக்கு. ஓகே, இதுல போய் லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இருக்கு லிஸ்ட் ஆஃப் RIA, இதை கிளிக் பண்ணுங்க.
இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்களா இங்க பாருங்க கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிகளும் 19 கம்பெனிகள பேர் வைஸ் போட்டு இதுல உங்களுக்கு விருப்பமான கம்பெனி நான் இப்ப இந்த பிரசன்டேஷன் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட இருந்து எந்தெந்த பிரான்ச் இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இப்ப இதுல நான் ஜெஃப்னாவியா ஜெஃப்னாவில பார்ட்லீட் இருக்குது. இன்னும் ஒரு விஷயத்துக்காக பார்ட்லீட்ல தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் கூட இருக்கணும். ஆனால் நான் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி ஓபன் ஆகும். இதை பாருங்க பார்ட்லீட்க்கு நேம் ஆஃப் த இன்வெஸ்ட் அட்வைசர்ஸ் ஆஃபீஸ் கான்டாக்ட் மொபைல் நம்பர் கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட போட்டுருக்காங்க. ஓகே இந்த ஃபார்மேட்ல போட்டுருப்பாங்க. சுஜுவா பீரிஸ் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவட்ட மொபைல் நம்பர் இது இப்படி எல்லாரோட பேரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35 ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கிறேன். ஓகே ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நீங்க பார்ட்லீட்க்கு போறீங்கன்னா பார்ட்லீட் டவுன்லோட் பண்ணலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே அப்படி இல்லாட்டி இன்னொரு புரோக்கர்ஸ் சொன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு ஸ்டாக் ஆஷா ஃபிலிப். ஓகே இதுலயும் பார்க்கலாம். இதுலயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கு. ஓகே இப்ப நீங்க உங்களுக்கு விருப்பம் சொன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க. ஓகே மீண்டும் நாங்கள் விஷயத்துக்கு போவோம். அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க இதுல ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் பார்க்கணும்னு சொன்னா நீங்க இதுல போய் உங்களுக்கு விருப்பமான புரோக்கிங் கம்பெனியோட லிஸ்ட பார்க்கலாம். ஓகே அதுக்கு பிறகு நான் திருப்பி மீண்டும் வெப்சைட்டுக்கு போறேன். இந்த பிரசன்டேஷனுக்கு இப்படி வெப்சைட்ல பார்க்க போறோம் உங்களுக்கு தேவையான அட்வைசஸ். ஓகே அடுத்தது பார்ப்போம் பங்குத்தரகர் நிறுவனங்கள். ஓகே எப்படியான பங்குத்தரகர் இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன். எத்தனை ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கணும்னு சொன்னா 28 ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கணும். ஓகே அந்த 28 ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல முதலாவது பூர்ண அங்கத்தவர்கள் அங்கத்துவ நிறுவனங்கள் மெம்பர் ஃபர்ம் சொல்லுவோம். 15 மெம்பர் ஃபர்ம். இந்த 15 மெம்பர் ஃபர்மால தான் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கப்பட்டது. மியூச்சுவல் ஆர்கனைசேஷன். ஓகே நீங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பணிப்பாளர் சபைன்னு சொல்லுவோம். போர்ட் ஆஃப் டைரக்டர் இயக்குனர் சபையில இருக்கிற 9 பேர்ல 5 பேர் இந்த இதுல இருந்துதான் வருகிறார். இந்த 15 பேர்ல இருந்து 5 பேர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி நடாத்துறது யார்? பணிப்பாளர் சபை இயக்குனர் சபை. அந்த இயக்குனர் சபையில கிட்டத்தட்ட 5 பேர் அவைன்னு சொன்னோம். 9 பேர் இல்ல பெரும்பான்மையான நாட்கள் தான் இந்த கம்பெனியை கொண்டு கொழும்பு பங்கு பெறுவதோடு ஒரு மியூச்சுவல் ஆர்கனைசேஷன் தான் அங்கு. ஓகே இப்ப இந்த 15 நிறுவனங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரேடிங் மெம்பர்ஸ் லைசன்ஸ் எடுத்தவை இந்த ட்ரேடிங் செய்யறதுக்காக மட்டும். ஓகே அவை 13 நிறுவனங்கள் இருக்கு. அவையும் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா திருப்பி நான் வெப்சைட்டுக்கு போறேன். ஓகே எங்கிட்ட சிஎஸ்சி வெப்சைட்டுக்கு நாங்க திருப்பி போவோம். ஓகே இந்த நான் போனது எஸ்சிசி வெப்சைட். இப்ப சிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போறேன். ஓகே இந்த சிஎஸ்சி வெப்சைட்ல ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஃபர்ம் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினீங்கன்னா மெம்பர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் மெம்பர்ஸ் ஃபர்ம் வரும். ஓகே 15 மெம்பர்ஸ் ஃபர்ம் டீடைல்ஸ் இருக்கு. ஓகே என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு பார்ட்லீட் அட்ரஸ் இருக்கு, டெலிபோன் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, வெப்சைட் நம்பர் இருக்கு, இமெயில் அட்ரஸ் இருக்கு, டைரக்டர் சிஇஓட பேர் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இண்டீடா நீங்கள் டீப்பா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீடைல்ஸும் பார்க்கலாம். ஓகே அதே மாதிரி தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரேடிங் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மிச்சம் 13 பேர் இருக்கும். அந்த 13 பேர்ல 9 பேர் தான் ஈக்விட்டிக்கு செய்கிறார்கள். இங்க மிச்சம் 4 பேர் இருக்கணும். இந்த 4 ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்மும் டெப்ட் கடன் வியாபாரங்கள் செய்கிறார்கள். ஓகே இது விளங்கி இருக்கு மட்டும் நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் மற்ற விஷயத்துக்கு போவோம். திருப்பி நான் இந்த பிரசன்டேஷனுக்கு போறேன். அப்ப இது ரெண்டும் தான் நாங்கள் முக்கியமா வெப்சைட்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகே அப்ப வியாபார அங்கத்தவர் நிறுவனங்கள் பூரண அங்கத்தவர் நிறுவனங்கள் என்ற வெப்சைட்ல நீங்கள் பார்த்துட்டீங்க. எப்படி பார்க்கறன்னு காட்டி தந்துட்டு அப்ப இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இதுவரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலைன்னு சொன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் தெரிவு செய்யணும்னு சொன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். டீப்பா எல்லா டீடைல்ஸையும் பாருங்க. உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். நீங்க கட்டாயம் ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேணும்ன்ற கட்டாயம் இல்லை. 28 ஸ்டாக் புரோக்கர்ஸ் நீங்க 28 அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணலாம். யாரும் எதுவும் தடை இல்லை. ஆனபடியா நீங்க திருப்பி பார்த்துட்டு இன்னொரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே அடுத்த விஷயத்துக்கு போவோம்.
இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் டீடைல்ஸ். ஓகே, பார்லிட் டெரிகேருக்கு, ஜான் கீல்ஸ், எக்விட்டி ஸ்டாக் புரோக்கர்ஸ், ஆஷா பிலிப், இப்படி 15 ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஃபார்மும் இருக்கு. அடுத்தது பார்ப்போம் ட்ரேடிங் மெம்பர்ஸ். அது ஃபுல் மெம்பர்ஸ், இது ட்ரேடிங் மெம்பர்ஸ். இந்த ட்ரேடிங் மெம்பர்ஸ்ல 9, இந்த கீழே காட்டியிருக்க 4 ரெட்டால காட்டியிருக்கிறது டெப்ட் செய்கிறார். ஓகே, உங்களுக்கு தேவை என்று சொன்னா நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல காட்டுற மாதிரி அதுக்கு பிறகு சொல்றேன் என்ன விஷயம். ஓகே, இவ்வளவும் ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஃபர்ம் டீடைல்ஸ். அடுத்த விஷயத்துக்கு போவோம், எங்கட பிரான்ச்சஸ். ஓகே, கொழும்பு பங்கு பரிவர்த்தனை கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் பிரான்ச்சஸ் எங்க எங்க இருக்கு. ஓகே, முதலாவது நான் இதுல காட்டுறேன், ஜெஃப்னாவில இருக்குது. ஓகே, ஜெஃப்னாவில இருக்குது. அடுத்தது அனுராதபுரத்துல இருக்குது, கண்டியில இருக்குது, குர்நாகல்ல இருக்குது, ரத்னபுரியில இருக்குது, நிகம்புல இருக்குது, ஹம்பாந்தோட்டையில இருக்கு, மாத்தறையில இருக்கு. நான் இப்ப சொல்றேன் பாருங்க விஷயம். ஏன்னு சொன்னா நீங்க இருக்கிற ஆக்கள் எல்லாரும் இலங்கையில பலதரப்பட்ட இடத்துல இருந்து நெஞ்சிருக்கிறீங்க. ஆனபடியா நீங்கள் எங்க எங்க இருக்கிற நீங்களோ, ஓகே, உங்களுக்கு கிட்ட உள்ள இடத்துல, ஓகே, சில நேரத்துக்கு நீங்க கண்டிக்கு கிட்ட உள்ள ஆளா இருந்தா கண்டி பிரான்ச்சோட கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அல்லது நீங்க ரத்னபுரோக்கு கிட்ட இருந்தா ரத்னபுரோக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அல்ல கம்பஹா மத்தல சைட்ல இருந்தா நிகம்புக்கு போகலாம். ஓகே, இல்லாட்டிங்கால பவனியா இருக்காக ஜெஃப்னாக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாம நீங்கள் மதவாச்சி அங்கால இருந்து சொன்னா அனுராதபுரத்துல கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி கோல் சைட் பானந்துர சைட்டாக மாத்திர ஹம்பாந்தோட்டை அப்படி எல்லா இடமும் எங்கட பிரான்ச் இருக்கு. 8 பிரான்ச் இருக்கு. ஓகே, 8 பிரான்ச் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட ஜெஃப்னா பிரான்ச்ல வந்து எத்தனை ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கணும்? 2 ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கு. பார்லி ட்ரெலிகா ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கு, சோஃப்லோஜிக் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கணும். அதை விட பவனியாவில ஆஷா செக்யூரிட்டிஸ் இருக்கு. இந்த 3 ஸ்டாக் புரோக்கர்ஸும் ஜெஃப்னா ரீஜனுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்லயும் இருக்கு. நீங்க எங்களோட சிஎஸ்சி வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னா இந்த படத்தோட எங்களை ரீஜனல் இதுல ரீஜனல் பிரான்ச்ல போய் டீடைல்ஸா பார்க்கலாம். ஜெஃப்னா பிரான்ச்ல யார் யார் இருக்கணும் கான்டாக்ட் நம்பரோட இருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அம்பலாந்தோட்டையும் ரத்னபுரியிலையும் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இல்ல. மிச்ச 6 பிரான்ச்லயும் இன்சைட் ட்ரேடிங் ஃப்ளோருக்குள்ள ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்ததா பார்ப்போம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், பங்கு தரக தெரியும். இப்ப பங்கு தரகரண்டா யாருன்னு சொல்லிட்டேன், எங்க எங்க இருக்கணும்னு சொல்லிட்டேன், எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு. இப்ப முக்கியமான விஷயம் பங்கு தரக தெரிவு. நீங்க எடுத்த வீழ்ச்சிக்கு சும்மா நான் யாழ்ப்பாணத்துல சொல்லி பார்லியோ சோஃப்லோஜிக்லயோ போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். எப்படி தெரிவு செய்ய வேணும், என்ன உரிமை உங்களுக்கு? ஓகே, நான் தொடக்கத்திலே சொன்னான், உங்களுடைய பணம், உங்களுடைய காசு, நீங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது காசு, ஒவ்வொரு ரூபாய். அப்படி உழைக்கும் போது உங்களோட பணத்துல நீங்கள் லாபம் எடுக்க வேண்டும் என்று முதலீடு செய்ய வரைக்குள்ள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணம். அப்ப பங்கு உங்களோட புரோக்கர்ஸ் உங்களோட பணத்தை கையாள போற ஒரு ஆள் உங்களுக்கு முதல் நம்பிக்கை வரவர். ஓகே, அதுக்காக எடுத்த வச்சுக்கு நீங்க அக்கௌண்ட் என்னன்னு சொன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல நீங்கள் இப்ப வந்து மொபைல் ஆப்ஸ்ல தான் கிட்டத்தட்ட 99% ஆக்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. அப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்குள்ள உங்களுக்கு புரோக்கர்ஸ் ஒருத்தரையும் தெரியாது. நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்பீங்க எஃப்னால் யார் யார் இருக்கீங்கன்னா பார்லிட்டும் சோஃப்லோஜிக்கும் பண்ணோன்னு நீங்க சும்மா போன் மொபைல ஓபன் பண்ணி ஆப் ஓபன் பண்ணி போட்டு ஸ்டாக் புரோக்கர்ஸ் செலக்ட் பண்ணதுன்னு எடுத்த வீட்டுக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் செலக்ட் பண்றீங்க. ஓகே, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்காகத்தான் நாங்க இந்த ப்ரோக்ராமை தனியே செய்கிறோம். இப்போ மொபைல் ஆப்ஸ் வந்தபடியா நீங்க கட்டாயம் புரோக்கர்ஸ் தெரிஞ்சு கொண்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டு வாங்குற பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதா இருப்போம். அது அப்படி வந்தாலும் என்னென்ன செய்யலாம்ன்றது நான் சொல்லித்தரப்போம். இப்ப முதலாவது வந்து நீங்கள் விரும்பியவரை தெரிவு செய்யும் உரிமை. நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னா நீங்கள் விரும்பினால்ட்ட போகலாம், யாரும் உங்களை தடுக்கலாம். ஓகே, நான் முதல் இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கிறேன். நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு விரும்பினால் பெறலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிடிக்கலையோ அல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ நீங்கள் விட்டு போட்டு எக்ஸிட் பண்ணலாம். நீங்க போய்கொண்டே இருக்கலாம். யாரும் உங்களை வலுக்கட்டாயமா மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரவும் மாட்டினோம், யாரும் வலுக்கட்டாயமா உங்களை வெளியேற்றவும் மாட்டோம். ஓகே, ஆனபடியா நீங்கள் விரும்பியவரை தெரிவு செய்யும் உரிமை உங்களுக்கு பூரண உரிமை உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா அனுமதி பத்திரம் கொண்டிருப்பதனை உறுதிப்படுத்தும். உங்களுக்கு அநேகமாக 199% ஸ்டாக் புரோக்கர்ஸ் லைசன்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க.
ஓகே, நான் இப்ப தமிழ் மொழி மூலம் சொல்றபடியா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 99 விதமானாங்க, 100 விதம்னு சொல்லலாம், ஆனா 99 விதமானாங்க அப்படின்னு சொல்றேன். 99 விதமாக லைசன்ஸ் வச்சு கொண்டு தான் இருப்பினும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கெல்லாம் ஜெஃப்னாவிலியோ கொழும்பு சைட்ல எங்க இருந்தாலும் தமிழ் ஆக்கள், தமிழ் மீடியம் ஆக்கள், தமிழ் ஆக்கள்னு சொல்லல, தமிழ் பேசுற ஆக்கள். ஓகே, தமிழ் ஆக்கள் மீடியம், முஸ்லீம் ஆக்கள் அப்படியே 2 பேரும் இருக்கணும் லைசன்ஸோட. பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் 15, 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கு. அனுமதி பத்திரம் கொண்டிருப்பது, லைசன்ஸ் இருக்கு. அடுத்தது உங்களை முறையாக வழி நடத்துவார் என்று நம்பிக்கை வரவும் உங்களுக்கு. நீங்களும் அவரோட கதை கேட்க, ஓகே இவர் தான் எனக்கு சூட்டபிளான ஆள். ஓகே, நீங்கள் உங்களோட பாட்டுக்கு நீங்க நிறைய பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க, ஓபன் பண்ணி போட்டு தான் என்ன கண்டாக்ட் பண்றீங்க, கண்டாக்ட் பண்ணி போட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அவர் போன் எடுத்து, நான் போன் எடுத்து ஆன்சர் பண்றாரு இல்ல, ப்ராப்பரா கதைக்கிறாரு இல்ல, ரிசர்ச் ரிப்போர்ட் அனுப்புறாரு இல்ல என்று அதுக்கப்புறம் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்க இந்த ப்ரோக்ராமை தனி ப்ரோக்ராம ஸ்டாக் புரோக்கர்ஸ் செலக்ட் ஸ்டாக் புரோக்கர் ரோல்னு சொல்லி தனி ப்ரோக்ராம் செய்யறோம் இதுக்காக. ஓகே, உங்களை முறையாக வழி நடத்துவார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தது பார்ப்போம், தரகர்கள் தொடர்பான சிபாரிசினை தவிர்த்தல். ஓகே, முக்கியமான விஷயம் தான் ரெட் கலர்ல போட்டு, தரகர் ஸ்டாக் புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஒரு நாளும் நீங்கள் நம்பாதீங்கோ. நான் சொல்லி நம்ப வேண்டாம், உங்களோட ஃப்ரெண்ட் சொல்லி நீங்க நம்ப வேண்டாம். ஓகே, எந்த ஃப்ரெண்ட் அவர்கிட்ட தான் செய்கிறார், ஆனவடியா நானும் அவர்கிட்ட போனேன் என்ற கதை வேண்டாம் நீங்க. ஓகே, தரகர்கள் தொடர்பான சிபாரிசினை தவிர்த்தல் முக்கியமான விஷயம். ஆய்வின் அடிப்படையிலான ஆலோசனைகள். அவர் என்னத்தை வச்சு உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாருன்றது நீங்க முடிவெடுக்கும். ஓகே, நீங்கள் இதை ஷேர்ஸ் வேண்டலாமா ஓ வேண்டலாம் அப்படி சொல்லக்கூடாது. இன்ன ரீசனுக்காக வேண்டலாம், இன்ன ரீசனுக்காக வேண்டக்கூடாது என்று அவர் ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அளவு. ஆய்வின் அடிப்படையிலான ஆலோசனை அவர் சொல்லணும். எங்கட ரிப்போர்ட் இதைத்தான் சொல்லுது. ஏனென்று சொன்னா ஒவ்வொரு கம்பெனியும் கட்டாயம் ரிசர்ச் செய்து கொண்டுதான் இருப்பீங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில வச்சுதான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தருவீங்க. ஆனபடி அந்த ரிப்போர்ட்டை நீங்க கேட்கலாம், எனக்கு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் பார்க்க வேணும். அட்லீஸ்ட் டெய்லி அனுப்பாட்டியும் வீக்லிக்கு கொண்டாத கட்டாயம் செய்வீங்க. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கம்பெனிலேயே ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்படி ரிசர்ச் மீட்டிங் வச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கணும், இந்த ஸ்டாக்ஸ் இந்த விலை இந்த ரீசனுக்காக போக போகுது, இன்ன ரீசனால டவுன் ஆகும், இப்ப மார்ஜின்ல வேண்ட விடாதீங்கோ, மார்ஜினை குறையுங்கோ, இந்த ஸ்டாக்ஸ் வச்சிருந்தா விற்க பாருங்க. ரிசர்ச் அடிப்படையில் பேசலான்னு சொல்லுவீங்க. ஆனபடியா நீங்கள் கவனமா வைத்துக்கிறது, என்ன அடிப்படையில நீங்க இதை எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக இதை வேண்டும் சொல்லுங்க, திருப்பி நீங்கள் கதை கேளுங்க. ஓகே, ஆய்வின் அடிப்படையிலான ஆலோசனை. அதுக்காக இந்த டைம்ல எல்லாரும் பிஸியான டைம்ல நீங்க கேட்டீங்களா, அவர் உங்களை மாதிரி உங்களை மட்டும் ஹேண்டில் பண்றாள் இல்ல, உங்களை மாதிரி எத்தனையோ 1000 பேரை ஹேண்டில் பண்றது. ஆனபடியா சில நேரத்துல அவசரத்துல போன் ஆன்சர் பண்ணாம இருக்கிறார், இன்னொரு ஆளோட காய்ச்சி கொண்டிருக்காங்க, அப்படியான பிரச்சனைகளுக்காக அவர் போன் ஆன்சர் பண்றாரு எனக்கு கால் பண்ணி சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிற்தகமை. நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், சிசிஎம் சர்டிபிகேட் இன் கேபிட்டல் மார்க்கெட் லைசன்ஸ் எடுக்கிறது கட்டாயம் படிச்சிருக்க வேண்டும். அதுக்கு மேற்படிப்பு படிக்கிறேன்னா டிப்ளோமா இன் கேபிட்டல் மார்க்கெட் படிக்கலாம். ஓகே, அடுத்த இன்னும் ஒரு விஷயம் இதுல நான் சொல்ல வரேன், உங்களுக்கு யாருக்காவது இது படிக்க வேணும், நான் ஸ்டாக் புரோக்கர் ஆக வேணும் என்று விருப்பம் இருந்தாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு கைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் நீங்க சப்பா கூட இதை நீங்க செய்யலாம். ஓகே, ஸ்டாக் புரோக்கர் வாரத்துக்கு நீங்க இந்த கோர்ஸை படிச்சு லைசன்ஸ் எடுத்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஃபார்ம்ல ட்ரெயினியா 6 மந்த் வேலை செய்து கொண்டு லைசன்ஸ் எடுத்து போட்டு வேலை, அதனால தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு கைட் பண்ணுங்க. ஓகே, அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன இருந்தா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, அப்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்லைட் நான் சொல்லி தந்திருக்கேன், பங்கு தரகர் தெரிவு. செலக்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ். எப்படி நாங்கள் ஸ்டாக் புரோக்கர்ஸை செலக்ட் பண்ணலாம், திருப்ப சமரியா குயிக்கா சொல்றேன். விரும்பியால நீங்கள் தெரிவு செய்யலாம், அதுக்கு உங்களுக்கு பூரண உரிமை இருக்கு. லைசன்ஸ் இருக்காண்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை முறையாக வழி நடத்துவார், உங்களை கைட் பண்ணுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேணும். எந்த ஸ்டாக் புரோக்கர் சார்பான ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம். ரிசர்ச் அடிப்படையிலான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா, ரிசர்ச் ரிப்போர்ட் தெரியணுமா என்று பாருங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம், பங்கு தரகர்களால் வழங்கப்படும் சேவைகள். ஓகே, பங்கு தரகர்களான ஸ்டாக் புரோக்கர்ஸால என்னென்ன சேவைகள் வழங்கப்படும். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா கணக்குகளை ஆரம்பித்து, இப்ப எல்லாருமே நீங்கள் மொபைல் ஆப் ஊடாக ஓபன் பண்ண தொடங்கிட்டீங்க கணக்கு. இதுக்கு முன்னுக்கு கட்டாயம் நீங்க ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஊடாகத்தான்
ஃபார்ம் அனுப்பி ஃபில் பண்ணி ஃபார்ம் அனுப்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது. ஓகே, இப்ப நீங்க கணக்கு ஓப்பன் பண்ணினாலும் கட்டாயம் ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸை நீங்க செலக்ட் பண்ணத்தான் வேணும். நீங்க கேட்கல நாங்க நேரடியாக ட்ரேடிங் செய்ய இல்லாதா, நேரடியாக ட்ரேடிங் செய்ய இல்லாது கட்டாயம் ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஊடாகத்தான் ஓப்பன் பண்ண வேணும். கட்டாயம் கமிஷன் 1.12% பட்டு கொண்டுதான் இருக்கும், செல்லிங் அண்ட் பை போத் சைட். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா அட்ரஸ் சேஞ்ச் அல்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருந்தா கட்டாயம் நீங்க ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஊடாகத்தான் அதை செய்யவும் வேணும். ஓகே, அப்படியான சேவைகள் எல்லாமே ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான் உங்களுக்கு செய்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிசர்ச் ரிப்போர்ட், ஆய்வு அடிப்படையிலான ஆலோசனை, உங்களுக்கு அட்வைஸ் பண்றது. முதலாவது மெயின் ரீசன் மெயின் ஒர்க் வந்தவற்ற மெயின் இது அட்வைஸ் பண்றது, அடிப்படையில் ஆலோசனைகள் வழங்குது. ஓகே, இந்த ஷேர்ஸை வேண்டலாம், இன்ன விலைக்கு வேண்டுங்கோ, இன்ன விலைக்கு வில்லுங்கோ, இந்த டார்கெட் பிரைஸ் என்ன ரீசனுக்காக பெரிய ரிப்போர்ட் பெருசா எழுதிருக்கேன். அவை எல்லாத்தையும் வாசிக்க போது உங்களுக்கு சம்மரி தான் சொல்லிக்கிறேன். இந்த ஷேர்ஸை நீங்க வேண்டுங்கோ, எங்களோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு, இன்ன விலைக்கு விற்கலாம். ஓகே, சில நேரங்கள்ல எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம எந்த இதுகளும் இல்லாம சில ஷேர்ஸ் ஓடும், மேல போகும் கீழே வரும். ஓகே, அது சிலது எக்ஸெப்ஷனல் கேஸுகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் வசதி அளித்தல். ஆன்லைன் ட்ரேடிங், இன்டெலெக்சுவல் இப்படியான பிளாட்ஃபார்ம் இருக்கு, சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் ட்ரேடிங் செய்யறதுக்கு. அந்த ட்ரேடிங்களை உங்களுக்கு தாரது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் தாரது, நீங்க ஆன்லைன்ல நீங்களாகவே ட்ரேடிங் செய்கிறது. இது புரோக்கிங் கம்பெனி, ஒவ்வொரு புரோக்கர்ஸ் ஃபர்முக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்கு. சில பேர் ஃப்ரீயா தருவினா, உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாமலே உங்களுக்கு இன்வெஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், உங்களுக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் வேணுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா வேணும்னு கேட்டா ஃபில் பண்ணி இதாண்டு உங்களுக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் தருவீங்க. அதே நேரத்துல சில கம்பெனி என்ன செய்யும், 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு இருந்த பிறகுதான் தருவோம். சில கம்பெனி 2 லட்சம் கேட்கும், சில கம்பெனி 5 லட்சம் கேட்கும். சில கம்பெனி சொல்ல நீங்க 3 மாசம் எங்களோட ட்ரேடிங் செய்யுங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் தரோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா முதலீட்டாளர் நலனுக்காக செயல்படுது. எப்பவும் உங்கள் சார்பாகத்தான் செயல்படுது. ஓகே, எப்பவும் உங்களுக்கு லாபம் எடுத்து தர வேண்டும் என்று மட்டும்தான் அவற்றை நோக்கமாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல் நிறைவினை உறுதிப்படுத்த உங்களோட ஒவ்வொரு டிரான்சாக்சன் பை பண்ணினேன்னு செல் பண்ணினேன் ஒவ்வொரு டிரான்சாக்சனும் உறுதிப்படுத்த வேண்டும். என்னென்ன உறுதிப்படுத்துறேன்னு நோட்டுகள் எல்லாம் நான் காட்டுறேன். ஓகே, பண கொடுக்கல் வாங்கல்களை உரிய முறையில் நிறைவேற்றுதல். நான் நினைக்கின்ற இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறார்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நீங்க எங்கட இன்ட்ரடக்ஷனுக்கு வந்திருப்பீங்க. அதுல T+3 சிஸ்டம் நான் தச்சில மேல புதுசா வந்திருந்தா அவைக்காக சொல்றேன். யாரும் அதுக்கு வராமல் இதுக்கு வந்தார்கள் என்ன கண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்குரிய வழிகளை செய்வேன். T+3 ட்ரேடிங் +3 days, அதாவது திங்கட்கிழமை நீங்க ஷேர்ஸ் பண்ணினா செவ்வாய் புதன் வியாழக்கிழமை உங்களுடைய அக்கௌண்ட்ல 2:30க்கு காசு இருக்கு. இது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய சட்டம். அதே மாதிரி நீங்கள் ஷேர்ஸை வேண்டினால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை இடையில கட்டாயம் காசு கொடுக்கும். அவங்களுக்கு டியூ டேட் கார்டு, அதுக்கு உரிய லெட்டர் அனுப்புவாங்க. உடனே ஷேர்ஸ் வேண்டின உடனே இவ்வளவு காசு இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் போட வேண்டும். ஓகே, பண கொடுக்கல் வாங்கல்கள் உரிய முறையில் நிறைவேற்றுதல். அப்ப இதுக்கும் அவை செய்கிற சேவைகள் உண்டு. மற்றது முக்கியமான விஷயம் தொழில்நுட்ப ஆய்வு, அடிப்படை ஆய்வு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை அவங்க செய்து உங்களுக்கு ரிப்போர்ட் தருவாங்க. ஓகே, நீங்க ஆய்வு அடிக்கடி அந்த ஆய்வு அறிக்கை டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸா இருக்கு. நீங்க கேட்கலாம், எனக்கு லாங் டேர்ம் வியூல நீண்ட கால அடிப்படையில் எனக்கு ஃபண்டமெண்டலான ஸ்டாக்க சொன்னா அவங்க அதுக்கு செய்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு எடுத்து தருவாங்க. இந்த ஷேர்ஸை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படியான ஷேர்ஸை நீங்க பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இல்ல ஷார்ட் டேர்ம்னு சொன்னா ஷார்ட் டேர்ம்ல நீங்கள் இப்படியான ஷேர்ஸை வேணுங்க, அவங்க உங்களுக்கு கேட்ட மாதிரி உங்களோட நோக்கத்தை கேட்ட மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்ட மாதிரி அவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். ஓகே, இப்படியான அட்வைஸ் அவை உங்களுக்கு பண்ண போயிடும். ஓகே, இப்ப பாப்ப நான் கொஞ்சம் குவெஷன்ஸ் வந்திருக்கு, அதுகளை கொஞ்சம் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். Can I get this recording? Yes, கட்டாயம். Where can we follow the courses? How long? Okay, இந்த CCM கோர்ஸ்ன்றது ஆங்கில மொழியிலேயும் சிங்கள மொழியிலேயும் மட்டும்தான் நடக்கும். தமிழ் மொழியிலே இல்ல. கலம்பில தான் கிளாஸ் நடக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் எல்லாமே கிடைக்கும். நீங்க அந்த புக்குகளை வேண்டி நீங்க ஓனா படிச்சு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க ஓனா படிக்கலாம். ஓனா படிச்சுட்டு
எக்ஸாமை போய் செக் பண்ணலாம். எல்லாமே MCQ எக்ஸாம், 3 சீரிஸ் 3 எக்ஸாம், 6 மந்த்துக்குள்ள அந்த கோர்ஸ் முடிச்சிடலாம். ஓகே, நீங்க வேணும்னு சொன்னா ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பழைய ரெக்கார்டிங் அனுப்புறேன். Can you explain Sri Lankan government ban forex trading? அதுக்கு நான் கவர்மெண்ட் பேன் பண்ணதுக்கு ஏன்னு சொல்ல எனக்கு ஒரு ஐடியா இல்லை. I open a CDS account and how to sell the stock brokers to trading. ஓகே, நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்கள் அந்த புரோக்கர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு சொல்லி உங்களுக்கு இமெயில் அனுப்பி இருப்பீங்க, பேரும் டெலிஃபோன் நம்பரும். அப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வேற கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்றபடியா ஃப்ரெஷ் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் என்றபடியா நீங்கள் வந்து உங்களோட காசு எவ்வளவு டிபாசிட் பண்ண போறீங்களோ, இப்ப ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் பண்ண போறீங்கன்னா அந்த 10,000 ரூபாயை அக்கவுண்ட் நம்பருக்கு, பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு காசை போடுவோம். ஓகே, உதாரணத்துக்கு கொமர்ஷியல் பேங்க்னு சொன்னா கொமர்ஷியல் பேங்க்ல வேண்டிய அக்கவுண்ட், ஒரு நாளும் தனிப்பட்ட பெயருள்ள உள்ள அக்கவுண்ட்டுக்கு நீங்க காசு போட வேண்டாம். உதாரணத்துக்கு பார்டில ஒரு எக்ஸெம்ப்ளாய் சொன்னா எக்ஸெம்ப்ளாயின்ற பேருக்கு காசு போட வேண்டாம். பார்டி டெலிகாஸ் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பேருக்கு மட்டும் காசை போடுங்க. காசை போடுகிற ரிஃபரன்ஸுக்கு உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை எழுதுங்க. ஓகே, ஐசி நம்பரும் எழுத வேண்டாம். உங்களுக்கு LI சொல்லி ஒரு அக்கவுண்ட் நம்பர் தந்திருப்பாங்க, ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட் உள்ள நம்பர், சீரிஸ் நம்பர். அந்த நம்பரை போட்டு டிபாசிட் பண்ணுங்க. டிபாசிட் பண்ணிட்டு அந்த ஸ்லிப் எடுத்து நீங்கள் அவைக்கு வாட்ஸ்அப்போ வைவோ பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. சொல்லாம இருக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். தச்சலும் ஏதாவது பிரச்சனையால டெக்னிக்கல் இஷ்யூக்களால சில அப்டேட் ஆகாம இருக்கும். ஆனபடியா நீங்க போடுவோம். அவைட்டையும் கேளுங்க, எந்த டைம் உங்களை அப்டேட் பண்றவ. ஏன்னு சொன்னா 11க்கு மார்க்கெட் தொடங்குறது. இப்ப சில நேரம் 10க்கு அல்லது 10:30க்கு அப்டேட் பண்ணுவீங்க. 10க்கு அப்டேட் பண்றேன்னு சொன்னாவே நீங்கள் 10:30க்கு போட்டுட்டு அப்டேட் ஆகல நான் இப்ப 11 மணிக்கு ஷேர்ஸ் வேணும் கரெக்ஷன் படுத்தவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அப்ப 10க்கு அப்டேட் பண்றேன்னு சொன்னா நீங்க 9:50க்கு முதல் போட்டுடும். அல்ல 10க்கு கொஞ்சம் பிந்தினாலும் நீங்க எனக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்க, கால் பண்ணி நான் இப்படி போட்டுட்டேன் காசு, எனக்கு ஒருக்கா ஆக்டிவேட் பண்ணிவிடுது. ஓகே, ஸ்டாக் புரோக்கர்ஸை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட அக்கவுண்ட் நம்பர் டீடைல்ஸ் எடுத்து அவைகிட்ட காசை போடும். காசை போட்டு அவைக்கு சொல்லும், அவை உங்களை கைட் பண்ணுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வெபினார் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சார், ஹவு கேன் ஐ ஃபைண்ட் ஆன்லைன்? நீங்க தனிப்பட்ட ரீதியில கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அது சம்பந்தமாக சொல்லுவேன். வாட் அபவுட் த கோர்ஸ் ஃபீ? நான் நினைக்கிறேன் முதல் 30,000 இப்போ இருக்க நான் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த கான்டாக்ட் நம்பர் கடைசியில தருவேன், அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாரும் செய்ய மாட்டான் தாரவன். நான் ஓப்பனா இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் போங்கன்னு சொல்லல, நீங்க என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஓகே, நீங்கள் வந்து எப்பவும் உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காசை போடலாம். ஓகே, எப்பவும் உங்களோட காசு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவுதான் போடணும், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங்குக்காக மட்டும்தான் நமக்கு இன்னும் 1 லட்சம் போட்டா தான் ஆன்லைன் ட்ரேடிங் தருவோம், அல்ல 50,000 போட்டா தான் ஆன்லைன் ட்ரேடிங் தருவோம். ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க 10,000 ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், 1000 ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எந்த கட்டுப்பாடு வரையறைகளும் இல்லை. மினிமம் அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. சார், ஐ நீட் டு லீவ். நான் இந்த ப்ரோக்ராமினுடைய ரெக்கார்டிங் உங்கள் எல்லாருக்கும் தருவேன், ஆனபடியா நீங்க யோசிக்க தேவையில்லை. ஓகே, நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு முதலீட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்லது புரோக்கரோட நீங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபடும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள். ஓகே, உங்களுடைய பணம், நான் திரும்பவும் போடுறேன் ரெட் கலர்ல, ஏன்னு சொன்னா உங்களுடைய பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க.
நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். வெல் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். உங்களோட காசு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, போட்ட காசை நாங்கள் லாபமாக எடுக்க வேண்டும். ஆகவே எப்போதும் நீங்கள் உங்கள் முதலீட்டு ஆலோசனைகளால் மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும். எப்படி நாங்கள் விழிப்புடன் இருக்கிறது என்றதை பார்ப்போம். எப்போதும் உங்கள் முதலீட்டு நிலைமை தொடர்பாக உங்களுடைய முதலீட்டு ஆலோசனை உரையாட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு கோல் பண்ணுங்க. ஓகே, அடிக்கடி கோல் பண்ணி கரைச்சல் படுத்தாதீங்கோ. ஓகே, மார்க்கெட் முடிஞ்ச பிறகு கோல் பண்ணி கேளுங்க. ஓகே, என்ன ஷேர்ஸ் வேண்டினீங்க, என்ன ஷேர்ஸ் இருக்கு, என்ன ஷேர்ஸ் எவ்வளவு ப்ராஃபிட்டா இருக்கா, ஓகே அப்படி கேட்கலாம். ஒப்பந்த குறிப்புகள், மத்திய வைப்பு திட்ட கூற்றுகள் மற்றும் வாடிக்கையாளர் கணக்கு கூற்று என்பவற்றை பரிசீலனை செய்யுங்கள். ஓகே, நீங்கள் ட்ரேடிங் செய்தா, ஒரு ட்ரேடிங் செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போர்ட் நோட், சோல் நோட், ஸ்டேட்மெண்ட், எங்கட மத்திய வைப்பு திட்ட கணக்கு, மத்திய வைப்பு திட்ட கூற்று, சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் வராது. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க ட்ரேடிங் செய்திருந்தீங்கன்னா அந்த மாசம் கட்டாயம் பெறும். ஓகே, அப்படி ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி போர்ட் நோட், சோல் நோட் ஒவ்வொரு ட்ரேடிங்குக்கும் பெறும். இப்ப வந்து இமெயில் ஊடாக வரபடி அந்தண்டே வந்து ஆனபடி இன்றைக்கு நீங்க ட்ரேடிங் செய்தா உங்களோட இமெயில பாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே இமெயில பாரு. என்னன்னு சொன்னா இன்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. ப்ரோக்ராமை பார்க்கறது, பார்த்த உடனே எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்றது கிட்டத்தட்ட 70-80% தான் பார்ட்டிசிபேட் பண்றது. ஓகே, சில பேர் பார்க்க இமெயில நீங்கள் பார்க்கறது குறைவில்லை. ஆனபடியே நீங்கள் இமெயில பாருங்க. நாங்கள் எங்களுடைய ப்ரோக்ராம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணி கொண்டே இருப்போம். எங்கிட்ட சிஎஸ்சி வெப்சைட்ல நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து டச்சில் படிக்கிறது என்று சொல்றது தொடர்ந்து புத்தகம் எடுத்து படிக்கிற விஷயம் இல்லை. இது நீங்க டச்சில் இருந்து ஷியாமா. ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக் எவ்வளவு நேரம் பார்த்து நாங்க வீணாக்குறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்புகள், அந்த தேவையில்லாத விஷயங்களை நிறைய பார்க்கிறோம். என்ன பொழுதுபோக்குக்காக. இதையும் ஒரு பொழுதுபோக்காக நினைச்சு நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்தீங்கன்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்ல உழைக்கலாம். ஷேர் மார்க்கெட் ஹை ரிஸ்க் தான், அதே மாதிரி ஹை ரிட்டர்ன். ஓகே, நீங்க புது ஆக்களை சில நேரம் விளங்காது. ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் இருக்கிறார்கள், இன்ட்ரடக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாக்களுக்கு தெரியும். ஓகே, ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் ஆகணும், எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அவ்வளவு கேர்ஃபுல்லா அவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கலாம். ஓகே, ஓகே, இதோட சொல்லி இருக்கிறேன். நான் சிறிது காலமா சிஎஸ்சி ட்ரேடிங் செய்கிறேன். சில சந்தர்ப்பங்களில் எனது ஓர்டர்ஸ் பிரிந்து ஃபில் ஆகும். ஓகே, அது அப்படித்தான். என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் 1000 ஷேர்ஸ் போறீங்க, உதாரணத்தை சொல்றேன். 1000 ஷேர்ஸ் 100 ரூபாய் படி வேண்டதுக்கு 1000 ஷேர்ஸ் ஆர்டர் போடுறீங்க. கொள்வனவு குறிப்பு, கொள்வனவு கட்டளை போடுறீங்க. பை ஆர்டர் போடைக்குள்ள ஒரு ஆள் வந்து என்ன செய்வார், எடுத்த வச்சுக்கு உங்களுக்கு 1000 ஷேரும் வேண்டுபடாது. சில நேரம் ஒரு ஆள் 200 ஷேர்ஸ் முதல் வேண்டப்படுவார். அப்ப 200 ஷேர்ஸ் முதல் வேண்டுபடும், மிச்சம் 800 ஷேர்ஸும் பெண்டிங்ல இருக்கு. திருப்பி இன்னொரு 150 ஃபில் ஆகும், திருப்பி ஒரு 100 ஃபில் ஆகும். அப்படித்தான் தங்கி வரும். ஒரேதான் எடுத்த வச்சுக்கு நீங்கள் போடுற ஆர்டர் அப்படியே வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 1000 ஷேர்ஸ் வச்சிருந்தா விக்கிக்கையும் அதே மாதிரி தான் நடக்கும். 1000 ஷேர்ஸ் 100 ரூபாய் படி விற்க போறீங்கன்னா ஒரேதான் 1000 ஷேர்ஸையும் ஒரு திரும்ப வேண்டும். ஒரு ஆள் 1 ஷேர்ஸ் வேண்டும், 9 ஷேர்ஸ் வேண்டும், 99 ஷேர்ஸ் வேண்டும், அப்படித்தான் வேண்டும். ஆனா அன்றைக்கு ட்ரேடிங் நடந்தது முழுக்க ஒரே நாள்ல இன்றைக்கு என்ன ட்ரேடிங் நடந்ததோ அவ்வளவும் கொள்வனவு குறிப்பா வரும், அவ்வளவும் விற்பனை குறிப்பா வரும். ஓகே, அன்றைக்கு ட்ரேடிங் நடந்தது அவ்வளவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் வரும். பிரிச்சு வராது. ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வராது. ஒரு நாளுடைய டிரான்சாக்ஷன் அவ்வளவும் ஒரு ட்ரேடிங் தான் வரும். ஃபாரின் கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிகளோட ஷேர் வந்து இங்க வேண்டிடாது. ஸ்ரீலங்காவில் இருக்கணும், ஸ்ரீலங்கா மார்க்கெட் ஊடாக, கொழும்பு பங்கு பரிவர்த்தனை ஊடாக நீங்க வெளிநாட்டு மார்க்கெட்டுகள் வேண்டிடாது. இலங்கையில கொழும்பு பங்கு பரிவர்த்தனை இந்த பட்டியத்திரையில லிஸ்டில் லிஸ்ட் பண்ணப்பட்ட 286 கம்பெனிகள் இருக்கு. அந்த 286 கம்பெனிகள் ஷேர்ஸ் தான் நீங்கள் வேண்டலாம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதலீட்டு ஆலோசனை கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபடும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் இந்த 4 விஷயம் சொன்னாங்க. எப்பவும் உங்களோட பணம் நீங்க வேலை கேர்ஃபுல்லா இருக்க வேணும். அடுத்தது அடிக்கடி புரோக்கர்ஸோட ஒரு நாளைக்கு ஒருக்காவது கதையுங்கோ. உங்களுக்கு வர கண்ட்ராக்ட் நோட்ஸுகள், சோல் நோட், போர்ட் நோட், கேஷ் ஸ்டேட்மெண்ட், சிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நீங்க ட்ரேடிங் செய்தா கட்டாயம் வரும். அதை வடிவா கவனமா பாருங்க. அதை கவனமா பாருங்க, கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. 7 மணி சொன்ன அநேகமாக நீங்கள் எல்லோருமே இதுல படிச்சாக்கள்லாம் இருக்கிறீங்க. படிச்ச நீங்கள் எக்ஸல் கம்ப்யூட்டர் எல்லாருமே யூஸ் பண்ற நீங்கள், ஒர்க் பண்ற நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்ல நீங்களே போடும்.
ஓகே நான் 1000 ஷேர்ஸ் வேண்டினான், இன்ன பிரைஸ் கொஸ்டுக்கு வேண்டினான், எனக்கு கொஸ்டோட சேர்த்து இவ்வளவு எவரேஜ் கொஸ்ட் ஆகுது, எனக்கு இவ்வளவு பிரேக் இவ்வளவு, இன்ன விலைக்கு நான் விற்கணும், ப்ராஃபிட் ஓகே. டெய்லி பாருங்க, மார்க்கெட் பிரைஸை போட்டு அப்டேட் பண்ணி டெய்லி நீங்களே செய்து கொள்ளலாம். சுயமாக நீங்க செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரேடிங் செய்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் செய்கிறீர்கள் தானே, இருந்துட்டப்பா தான் செய்ய போறோம். ட்ரேடிங் செய்தா கட்டாயம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகே, பிரசாந்தன் ஆம் சார். அந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர் பார்ட்ல இருக்கிறத கொஞ்சம் delete பண்ணுங்க அப்படியே. ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒப்பந்த குறிப்புகளை பெற்றுக் கொள்ளுதல். ஓகே, பிணையங்கள் கொள்வனவு அல்லது விற்பனை செய்யப்படுகின்ற போது பங்கு தரகர் நிறுவனத்திடமிருந்து ஒப்பந்த குறிப்புகள் வாடிக்கையாளர் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டாக் புரோக்கர்ஸ்டிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பந்த குறிப்பு கண்ட்ராக்ட் நோட்ஸ், அது கண்ட்ராக்ட் நோட்ஸ் என்று சொல்றது போர்ட் நோட், சோல் நோட், கேஷ் ஸ்டேட்மெண்ட். இந்த மூன்றும் உங்களுடைய ஸ்டாக் புரோக்கிங் பங்கு தரகர் நிறுவனத்திலிருந்து தான் வரும். நாலாவது சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் தான் எங்கள்கிட்ட இருந்து வரப்போகுது. ஓகே, நான் எல்லா 3 உதாரணம் உங்களுக்கு காட்டும். விற்பனை அல்லது கொள்வனவு செய்யப்பட்ட பிணையங்கள், கொடுக்கல் வாங்கல் திகதி, பெறுமதி மற்றும் கைமாற்றல் கிரியங்கள் என்பவற்றை ஒப்பந்த குறிப்பு ஒரு கான்ட்ராக்ட் நோட்ல போர்ட் நோட் சொன்னா என்ன ஷேர்ஸ் வேண்டினீங்கள், என்ன பிரைஸுக்கு வேண்டி இருக்கிறீர்கள், எவ்வளவு கமிஷன், டோட்டல் பிரைஸ் எவ்வளவு. அதே மாதிரி விற்பனை செய்தால் சோல்ட் நோட், போர்ட் நோட், சோல் நோட் ரெண்டும் முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா குறிப்புகள் நடைபெற்ற மறுதினம் முதலீட்டாளர். இப்ப முந்தி எல்லாம் போஸ்டில வாரது. இப்ப நீங்கள் என்ன செய்தாலும் அந்த ஆண்டு அதே நாள் சேம் டேல இமெயில உங்களுக்கு வரும். ஓகே, தச்சல நீங்கள் இன்றைக்கு ட்ரேடிங் செய்து உங்களுக்கு இமெயில் வராட்டி டிலே ஆகிச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் விடிய நீங்கள் புரோக்கரை கான்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு ஸ்டேட்மெண்ட் வரவில்லை, ஏன் வரவில்லை, டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கலாம் அல்லது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஜெனரேட் பண்றது. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சிஸ்டம் ஜெனரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இமெயிலுக்கு வரும். அதனுடைய வேல்யூ கேர்ஃபுல்லா இருக்கும். முதலீட்டாளருக்கும் முதலீட்டு ஆலோசகர்களுக்கும் இடையே தீர்மானிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முதலீட்டாளர்கள் கட்டாயம் ஒப்பந்த குறிப்புகளை பரிசீலனை செய்யும். அதாவது நீங்கள் சொன்ன ஆர்டர், ஓகே, பை ஆர்டர் என்ன, செல் ஆர்டர் என்ன, நீங்கள் சொன்ன ஆர்டர் அங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கா, ஓகே, அங்க அந்த நீங்க ஷேர்ஸ் வேண்டப்பட்டிருக்கா இல்ல வில் பட்டிருக்கா அல்லது பெண்டிங்ல இருக்கா. ஓகே, நீங்கள் போடுற ஆர்டரை 3 விதமா போடலாம். ஓகே, ஒன்று டே ஆர்டர். டே ஆர்டர்னு சொன்னா ஒரு நாள் மட்டும். இன்றைக்கு காலமா போடுறீங்க 10:30 மணிக்கு, 10:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே கேன்சல் ஆகிடும் அந்த ஆர்டர். அது டே ஆர்டர்னு சொல்றது. இன்னொரு ஆர்டர் 3 நாளைக்கு போடலாம். ஓகே, 3 நாள்னு சொன்னா இன்றைக்கு நீங்கள் போட்டீங்கன்னா இன்றைக்கு அந்த பிரைஸுக்கு வேண்டுபடாட்டி அந்த ஆர்டர் நாளைக்கும் கண்டினியூ ஆகும், நாளண்டைக்கும் கண்டினியூ ஆகும். நாளண்டைக்கு பிறகு நாளண்டைக்கு வேண்டுபடாட்டி அது கேன்சல் ஆகும். இன்னொரு ஆர்டர் இருக்கு 5 நாள் ஆர்டர். ஓகே, திங்கட்கிழமை போட்டீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாளுக்கும் இருக்கு. 5 நாளுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஓகே, அப்படி 3 விதமான இருக்கு. அப்ப அந்த ஆர்டர்கள் படி சரியா அவர் போட்டிருக்காரா, சரியா ஷேர்ஸ் வேண்டப்பட்டிருக்கா என்பதை நீங்கள் வெகு கவனமாக பார்க்க வேண்டும். ஓகே, அப்ப நீங்க எப்படி பாக்குறது, அந்த ஒப்பந்த குறிப்பில தான் பார்க்கலாம். கான்ட்ராக்ட் நோட்ஸ் உங்களுடைய இமெயில நீங்க செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க புரோக்கர்ட்ட கால் பண்ணி கேட்ட அவர் சிலைமோ வேண்டியாச்சுன்னு சொன்னாலும் சிலையும் வேண்டுபட்டு இருக்காது. என்னடா ஆர்டர் போட்டதை பத்தி சொல்லியிருப்பேன். தச்சல நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வேண்டுபடலைன்னு சொன்னா நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும். அது கான்ட்ராக்ட் நோட்ல தான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த டேல உடனே வரும். எல்லாருக்கும் திரும்ப சொல்ற ஒரு விஷயம், நீங்கள் யாராவது இன்ட்ரடக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்காட்டி, ஓகே, நான் இந்த கருத்தரங்கிற இறுதியில கடைசி ஸ்லைட்ல இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அதுக்கேற்ற ஒழுங்குகள் செய்வேன். திருப்பி அந்த கொஸ்டினை டைப் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். நிறைய பேர் அப்படி டைப் பண்ணுங்க, நான் புதுசா இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தா இந்த விஷயம் முக்கியமான விஷயம் தான், இதை கேளுங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் விஷயம் நான் உங்களுக்கு தேவையான சொன்ன அடுத்தது நான் செய்ய போற டேட் சொல்வேன். அப்படி இல்லைன்னு சொன்னா
ஓப்பனாக சொல்றேன் 2ஆம் தேதி அடுத்த இன்ட்ரடக்ஷன் செய்ய போறேன். அதுக்கு முதல் நான் அப்படி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நான் எங்களுடைய முதல் செய்த கடந்த ப்ரோக்ராம்கள் ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கு. ஆனபடியா நீங்க அதை பற்றி worry பண்ண தேவையில்லை. அதை பற்றி நீங்க திருப்பி கொஸ்டின் டைப் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. Can we operate this from out of Sri Lanka? Yes. நீங்கள் இப்ப அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க, அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இங்க ட்ரேடிங் செய்றீங்க. உங்களோட சூழ்நிலை காரணமாக நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, அல்ல மைக்ரேட் பண்ணி வெளிநாட்டுக்கு போறீங்க, அங்க இருந்து கூட நீங்கள் இங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி நிறைய பேர் ஸ்ரீலங்காவில நிறைய பேர் அப்படி ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இதே நீங்க வெளிநாட்டு பாஸ்போர்ட் வச்சு வெளிநாட்டுக்காரங்க கூட ஃபாரினர்ஸா கூட நீங்க ட்ரேடிங் செய்யலாம் ஸ்ரீலங்கா ஷேர் மார்க்கெட். ஆஸ்கிங் அண்ட் பிட்டிங். ஓகே, ஆஸ்கிங் அண்ட் பிட்டிங் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, ஆஸ்க் அண்ட் பிட் என்று சொல்றது ஷேர்ஸ் கேள்வி நிரம்பல். ஓகே, பிட் பிரைஸ், ஆஸ்க் குவாண்டிட்டி, பிட் குவாண்டிட்டி, ஆஸ்க் பிரைஸ், பிட் பிரைஸ் என்று சொல்றது கேள்வியின் நிரம்பல். அதாவது விற்க ரெடியா இருக்கிறார்கள், வேண்ட ரெடியா இருக்கிறார். ஓகே, விற்க ரெடியா இருக்கிறது தான் ஆஸ்க் சொல்றது, பிட் சொல்றது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி விலைகள் தீர்மானிக்கப்படுது பங்கு சந்தையில? கேள்வி நிரம்பல் அடிப்படையில. அப்ப அந்த கேள்வி நிரம்பல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல கம்பெனி நல்ல டிவிடெண்ட் கொடுக்குது, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கேள்வி கூடும். ஓகே, கேள்வி கூட என்ன நடக்க போகுது? ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கூடும். ஒரு கம்பெனி லொஸ் ஆகிட்டுது, இந்த கம்பெனில வேலை இல்லை, ப்ராஃபிட் குறைஞ்சிட்டுது, லொஸ் ஆகிடுது, டிவிடெண்ட் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்வி குறையும். அப்ப என்ன செய்யும்? பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அதான் ஆஸ்க் அண்ட் பிட். ஓகே, இதை விட மேலதிகமா உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க கேளுங்க. How can buy foreign shares வந்து ஸ்ரீலங்கா மார்க்கெட், நம்ம ஏற்கனவே சொன்னேன்னா ஸ்ரீலங்கா மார்க்கெட், இலங்கை மார்க்கெட் ஊடாக நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளின் பங்குகளை வேண்ட முடியாது. ஓகே, நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். obtaining information on your account. ஓகே, இப்ப வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் புரோக்கர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்ப வந்து நீங்கள் முக்கியமாக 2 விதமான ஸ்டேட்மெண்ட் புரோக்கர்ஸ்ட வேண்டலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ஸ்டாக் புரோக்கர்ஸ்ட நீங்க 2 விதமான இதுகளை வேண்டலாம் அக்கவுண்ட். ஒன்று வந்து கிளைண்ட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், வாடிக்கையாளர் கணக்கு கூட்டு. அதாவது கேஷ் மூவ்மெண்ட், நீங்கள் எவ்வளவு காசு போட்ட, நீங்கள் அதுல எவ்வளவு ஷேர்ஸ் வேண்டப்பட்டிருக்கு, எவ்வளவு ஷேர்ஸ் விற்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வேண்டி இருக்கிறீங்க, 1000 ரூபாய் காசு முதல் போடுறீங்க. அதுக்கு பிறகு அவர் 500 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வேண்டி இருக்கிறார், அல்ல 600 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வேண்டி இருக்காரு. 600 ரூபாய் கழிச்சு மிச்சம் 400 ரூபாய் இருக்கு. ஓகே, அப்ப அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா போடுவாங்க உங்களுக்கு டிபாசிட் கேஷ், பர்ச்சேஸ் ஷேர்ஸ், ஃப்ரெஷ் கேஷ் போடுவாங்க. இல்ல ஒவ்வொரு புரோக்கிங்குமே ஒரு அக்கவுண்ட் ஃப்ரெஷ் கேஷ் இருக்கு, அதாவது ரெடி டு வித்ட்ரோவல் அப்படி என்ன இருக்கு. எவ்வளவு இருக்கு? 400 ரூபாய் இருக்கு. பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்க? இந்த 600 ரூபாய்க்கு வேண்டிய ஷேர்ஸை திருப்பி 800 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. அப்ப 800 400 1200 ரூபாயாக இருக்க போகுது. ஓகே, அப்ப டெபிட் பேலன்ஸ் ஆக இருக்கும் அல்லது கிரெடிட் பேலன்ஸ் ஆக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வடிவா விளங்கி கொள்ள வேண்டும். ஓகே, this is report gives the full details of the cash movement. ஓகே, காசுண்ட மூவ்மெண்ட் சம்பந்தமான இதுகளா இருக்க போது ஃபுல்லா. அப்படி டெபிட்டா இருக்கும், டெபிட் பேலன்ஸ் இருக்கும், அல்லது கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, அல்லது ஓவர் டியூவா இருக்கு, நீங்கள் தச்சலும் கூட காசுக்கு வேண்டிட்டீங்க என்று சொன்னா எவ்வளவு காசு கொடுக்க வேணும், கட்ட வேணும், மாஞ்சில்ல இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட் தருவினம். கேஷ் ஸ்டேட்மெண்ட், அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரோக்கர்ஸ் ஒவ்வொரு காலம் எடுத்து தருவேன். An investor can check how his account was handled by the investment advisor as. ஓகே, இது எப்படி உங்களோட இன்வெஸ்ட் அட்வைசர் முதலீட்டு ஆலோசனை எப்படி ஹேண்டில் பண்ற? நீங்க போட்ட காசு சரியா? 1 லட்சம் ரூபாய் போட்டனா 80,000 ஷேர்ஸ் வேண்டி இருக்கிறோம், 20,000 ரூபாய் காசு ஆயிடுது. திருப்பி என்ன செய்யறோம்? இந்த 80,000 ரூபாய்க்கு வேண்டிய ஷேர்ஸை 1 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கோம். அப்ப எனக்கு இப்ப மொத்தமா 1,20,000 ரூபாய் இருக்கு. அல்ல திருப்பி அந்த 1,20,000 ரூபாய்க்கும் ஷேர்ஸ் வேண்டி இருக்கிறாரா? அந்த ஷேர்ஸ் வேண்டினா 1,20,000 ரூபாய்க்கு வேண்டி சச்சிலும் கூட போட்டு 1,25,000 ரூபாய் கொண்டு அப்ப மிச்சம் 5,000 ரூபாய் இங்க போட வேணும் என்று சொல்லி எல்லா ஸ்டேட்மெண்ட் கேஷ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அதுல உள்ளடக்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அடிக்கடி கேட்க வேண்டாம், நீங்கள் ட்ரேடிங் செய்ய ஒரு ஒன்ஸ் a week வேண்டி பாருங்க.
பார்த்து செக் பண்ணி பாருங்க சரியா இருக்குதா. ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட். முதலீட்டு தேக்கம் சொல்லுவோம். போர்ட்போலியோவை முதலீட்டு தேக்க கூட்டு போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட். அது வந்து கேஷ் ஸ்டேட்மெண்ட், அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட். போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட் சொன்னா எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு. This report gives a full detail of the securities. எவ்வளவு ஷேர்ஸ் வேண்டி இருக்கிறோம், எவ்வளவு என்ன பிரைஸுக்கு வேண்டி இருக்கிறோம், மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு, கெயின் ஓ லாஸ் எவ்வளவு. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் காட்டுவேன் உங்களுக்கு. ஏ என்ற ஷேர்ஸ் 10 ரூபா படி வேண்டி இருக்கிறோம், 100 ஷேர்ஸ் வேண்டி இருக்கிறோம், 1000 ரூபா கமிஷனோடு சேர்த்து 1112 ரூபா, 1112 ரூபாவோட இருக்கு. இப்ப வந்து மார்க்கெட் பிரைஸ் 10 ரூபா படி வேண்டிய ஷேர்ஸ் இப்ப 20 ரூபாயா போகுது. அப்ப 2000 ரூபாய் அதுல இருந்து கமிஷனை கழிச்சு இப்ப எவ்வளவு லாஸ் ஓ ப்ராஃபிட் என்று காட்டு. இதை சொல்றது போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட். கிட்டத்தட்ட சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அந்த புரோக்கிங் கம்பெனி தார ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுல வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கும், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும், கெயின் ஓ லாஸ் இருக்கும். இந்த இது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டும். அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் காட்டும். அந்த கேஷ் மூவ்மெண்ட் கேஷ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கமிஷன்கள் எல்லாம் ஆட் பண்ணப்பட்டிருக்காது. ஓகே, இதுல வந்து உங்களோட பிரைஸ் இவ்வளவு, மார்க்கெட் பிரைஸ் இவ்வளவு, கமிஷன் இவ்வளவு, கழிச்சா இவ்வளவு என்று சொல்லி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டப்போம். அதாவது நீங்க லாபம் அடைஞ்சிருக்கீங்களா அல்லது நட்டம் அடைஞ்சிருக்கீங்களா என்ற சம்பந்தமாக காட்டும். ஓகே, இப்ப பார்ப்போம் அடுத்ததா பங்கு தர நிறுவனங்களை முறைமைப்படுத்து. இந்த ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம்ஸ் ஓகே, உங்களுடைய ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம் முறைமைப்படுத்த ரெகுலேட் பண்றது யார்? ரெகுலேட் பண்றது கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆகி நாங்க. கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ரெகுலேட் பண்றது. லைசன்ஸ் கொடுக்கிறது யார்? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் புரோக்கர்ஸ் பொசிஷன் ரெகுலேட் பண்ணது. அதே நேரம் இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடைய பங்கு தரகர் புரோக்கர்ஸ் பொசிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ரெகுலேட் பண்ணுது. ஓகே, எப்படி ரெகுலேட் பண்றான்னு பா. ஓகே, எங்கட கொழும்பு பங்கு பரிவர்த்தனை எப்படி ரெகுலேட் பண்ணுதுன்னு சொன்னா தரக மேற்பார்வை பிரிவானது தரக நிறுவனங்கள் உறுப்பினர்கள் ஒழுக்க விதிகளை கடைபிடித்து உறுதி செய்யப்படுகிறது, கடைபிடிக்கிறது. அவை சரியா நடக்கணுமா, எங்களோட ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணினோமா என்று சொல்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். தரகர் மேற்பார்வை பிரிவானது தரக நிறுவனங்களின் மீது கணக்காய்வு நாங்கள் வந்து அடிக்கடி ஆடிட் பண்ணி கொண்டிருப்போம். கொழும்பு ஸ்டாக் முதலீட்டாளர் உங்களோட பணத்தை வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தாமல், ஓகே, நீங்க இக்விட்டி ஷேர்ஸ் வேண்ட சொன்னா இக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் வேண்டும். தரக நிறுவனங்களின் நிலைத்திருக்கும் தன்மையினை முறிவடையாமல் இருப்பதனையும் உறுதிப்படுத்தும். ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் வேணும், முறிவடையாமல் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். முதலீட்டாளர்களுடைய பணத்தை அனாவசியமாக பயன்படுத்தாது, ஆபத்துக்களை ரிஸ்க் எடுக்காம பயன்படுத்தணும், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க கூடாது. விற்பனை வருவாய்களை முதலீட்டாளருக்கு உரிய தருணத்தில் அனுப்பி சரியா T+3 உங்களுக்கு காசு கிடைக்க வேண்டும். இல்லாட்டி நீங்கள் எங்களோட கதைக்கலாம், உங்களை கண்டாக்ட் பண்ணும், புரோக்கர்ஸ் உடனடியாக கண்டாக்ட் பண்ணலாம். நீங்க முதலீட்டாளர்கள் புகார்களை வினைத்திறனாக கையாளு. உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை என்று சொன்னா நீங்க சிஎஸ்சில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா நாங்கள் அதை வினைத்திறனாக கையாளுவோம், சரியான ஒரு சொல்யூஷன் தரப்பா. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப வந்து முக்கியமான விஷயம், இதுதான் ஸ்டேட்மெண்ட், இதுதான் சீரியஸ் ஸ்டேட்மெண்ட். இப்படித்தான் உங்களுக்கு வரப்போகுது. எப்படி என்று சொன்னா இதுல வந்து உங்களோட அக்கவுண்ட் நம்பர் இருக்க போகுது. இது பழைய அக்கவுண்ட் நம்பர், இப்ப புது நம்பர் சொன்னா எல்ஏ சொல்லி ஒரு டிஜிட் சீரியல் வரும். ஓகே, இதுல வந்து ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம் பேர் இருக்க போது, அட்ரஸ் இருக்க போது, இந்த மாசத்து ஸ்டேட்மெண்ட் இருக்க போது, என்னென்ன ஷேர்ஸ் வச்சுக்க, இதுல விலையல் இருக்காது. ஓகே, செல் பண்ணின ஷேர்ஸ் வித்தா மட்டும்தான் என்ன பிரைஸுக்கு வித்திருக்கீங்கன்னு வரப்போகுது. ஓகே, என்ன கம்பெனி கோடோட கம்பெனி பேர் போட்டு 10,000 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, இன்னொரு ஷேர்ஸ் 1000 வச்சிருக்கீங்க, திருப்பி இந்த 1000 ஷேர்ஸ் 14 ரூபா 40 வித்திருக்கு, அப்படி வரும். மிச்சம் எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லி வரும். ஓகே,
இப்படி வரப்போகுது. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்னது, நான் சொன்னேன் சீரியஸ் ஸ்டேட்மெண்ட், மத்திய வைப்பு திட்ட கூற்று, போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுதான் இது. இது வந்து நாங்கள் உங்களுக்கு மாதம் அனுப்புவோம். நீங்கள் ட்ரேடிங் செய்தால், நீங்க ட்ரேடிங் செய்யாட்டி மாசம் பிறந்த மாசம் பெறாது. ஓகே, கொஸ்டின் வந்து ஒன்றுக்கு அதை நான் சொல்லிக்கொண்டு போறேன், ஏன்னா டைம் ஆகுறபடியா. ஒரு ஆள் கேட்டிருக்கிற சில கேள்விகளுக்கு நான் நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அரசியல் தலையீடுகள் இருக்காதா, முதலீடுகளில் அரசாங்கம் செல்வாக்கு செலுத்துமா? இந்த கேள்விக்கு நான் இந்த கருத்தரங்கின் ஊடாக இப்படி பப்ளிக்கா பதில் சொல்ல முடியாது. நாங்க தொடர்ந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். இது வந்து சீரியஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இது வந்து சோல்டு நோட், விற்பனை குறிப்பு. விற்பனை குறிப்புன்னு சொன்னா, நீங்கள் பாருங்க, ஒரு 500 ஷேர்ஸை வித்திருக்கிறீங்க ஏபிசி கம்ப்யூட்டர்ஸ் என்றபடி 147 ரூபா. ஓகே, 147 ரூபா படி 500 ஷேர்ஸை 73,500 ரூபாய்க்கு வித்திருக்கிறீங்க. 73,500 ரூபாய் காசு உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்று சொன்னா கொமிஷன் கழிக்க வேணும் 1.12 வீதம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் 1.12 வீதம் இப்படி பிரிவாட்டுது. ஓகே, இப்படி பிரிவாட்டு இவ்வளவு காசும் பெறப்போகுது. இவ்வளவு கழிச்சா 823 ரூபாய் 20% தான் கோஸ்ட். 73,500 ரூபாய்க்கு வித்தா 823 ரூபாய் நீங்க கழிச்சு கொண்டுதான் உங்களுடைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் மிச்ச காசு தருவார். அப்ப நீங்க எவ்வளவு காசு உண்மையா வித்திருக்கிறீங்க, ஆக்சுவல் பிரைஸ் வந்து 145 ரூபாய் 35%. ஓகே, இது சோல்ட் நோட். இந்த குறிப்பு வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஊடாக உங்களுக்கு கட்டாயம் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த கான்ட்ராக்ட் நம்பர் எல்லாம் போட்டு வந்திருக்கு. ஒவ்வொரு ட்ரேடிங்குக்கும் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் நோட் நம்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ட் நோட், கொள்வனவு குறிப்பு. அதுலயும் சேம் டீடைல்ஸ் எல்லாம் இருக்க போது 600 ஷேர்ஸை வித்திருக்கிறீங்க ஒரு கம்பெனியிட 130 ரூபாய் படி. ஓகே, வேண்டி இருக்கீங்க, சாரி, போர்ட் நோட் கொள்வனவு குறிப்பு. போர்ட் நோட் 130 ரூபாய் படி வேண்டி இருக்கீங்க. உங்களோட கோஸ்ட் வந்து 78,000 ரூபாய். ஆனா நெட் கோஸ்ட் வந்து அவரேஜ் கோஸ்ட் வந்து 78,000 இல்லை, 78,000 விட கூட போகுது. என்னன்னு சொன்னா இந்த 1.12 வீதத்தை கூட்ட வேணும். இவ்வளவு காசையும் கூட்ட வேணும். எவ்வளவு? 873 ரூபாய். அங்க வந்து கழிச்சு நாங்களே விற்பனை குறிப்பு சோல் நோட் வித்திருக்கிறோம், அவங்க காசை கழிச்சு போட்டு தர போறாங்க. நாங்க 78,000க்கு வேண்டி இருக்கோம், இதையும் கூட்டி கொடுக்க போறோம். ஓகே, 1,36,000 78,873 ரூபாய் 6% கோஸ்ட். ஒரு அவரேஜ் கோஸ்ட்டை பாத்தீங்கன்னா 131 ரூபாய் 45. அப்ப 130 ரூபாய் வாங்குற ஷேர்ஸ் கோஸ்ட் வந்து எங்களுக்கு 131 ரூபாய் 45. இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட் கேட்க சொல்லி போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட் கேட்டா இது எல்லாமே இப்படி அடுத்த நீட்டு பாட்டுக்கு ஹொரிசான்டல் இதுல எல்லா டீட்டெயில்ஸா போட்டு வர. 600 ஷேர்ஸ் வர போது 130 ரூபாய் படி 600 ஷேர்ஸ். அதுக்கு பிறகு கொமிஷன் இவ்வளவு 873 ரூபாய் டோட்டல். அவரேஜ் கோஸ்ட் 145 ரூபாய். அதுக்கு பிறகு மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு, கெயின் ஓலோஸ், ப்ராஃபிட் ஓலோஸ், லாபமா அல்லது நட்டமான்னு சொல்லி எல்லா டீடைல்ஸோட அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகே, போர்ட் நோட் காட்டிட்டேன், சோல்ட் நோட் காட்டிட்டேன், சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் காட்டி. அடுத்தது பார்ப்போம், உங்களுக்கும் ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கும் இடையில பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்வது, எப்படி அதை கையாளும். இப்ப பாருங்க, இன்வெஸ்டர்ஸ் should always check your contact notes. ஓகே, நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி சோல்ட் நோட், போல்ட் நோட், கான்ட்ராக்ட் நோட் எல்லாத்தையும் நீங்க கட்டாயம் பார்க்கணும். அவை எப்படி ட்ரேடிங் செய்திருக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கணும் உங்களுடைய அக்கௌண்ட். நீங்க உங்களுக்கு அதுல சம்மதம் இல்லை என்றால், ஓகே, இஃப் யூ டூ நாட் அக்ரி வித் த டிரான்சாக்ஷன், ஓகே, ஒரு டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு சம்மதம் இல்லை, நான் இவருக்கு இப்படி சொல்ல இல்லை, இவர் வேண்டி இருக்கிறார் இல்ல எதுவும் நடந்திருக்குன்னு சொன்னா, யூ ஷுட் இமீடியட்லி பிரிங் இட் நோட்டீஸ் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஓகே, உங்களுடைய முதலீட்டு ஆலோசகர் அல்லது புரோக்கர்கிட்ட நீங்கள் உடனடியாக கால் பண்ணி கேட்கலாம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தேன், நீங்க இந்த ஷேர்ஸ் வேண்டி இருக்கீங்க, நான் வேண்ட சொல்ல இல்லை சொல்லி நீங்க இமீடியட்டா சொல்லலாம். அவர் உங்களுக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ண இல்லை அல்லது நீங்க நினைத்தால் கம்ப்ளைண்ட் ஆபீசர், ஓகே, அவன் புரோக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஹெட் இருப்பார், கம்ப்ளைண்ட் ஆபீசர். கம்ப்ளைண்ட் ஆபீசருக்கு நீங்கள் இமீடியட்டா நீங்கள் அந்த பிரச்சனையை கொண்டு போகலாம். அவர் என்ன செய்வார் என்று சொன்னா உங்களுக்கு சொல்யூஷன் தருவார். ஓகே, அவர் உங்களுக்கு சொல்யூஷன் தர இல்லை, அட்வைசபிளான சொல்யூஷன் ஒன்று இல்லை என்று நீங்கள் ஃபீல் பண்ணினா அல்லது கம்பெனி டிலே பண்ணுதுன்னு நீங்கள் நினைச்சா
அப்ப உங்களுக்கு சொல்ல ஒரு தீர்வு தர இல்ல, எனக்கு பிரச்சனையா கிடக்கு அப்படி என்று நீங்க நினைச்சா உடனடியாக அப்ப இந்த தீர்வு வர இல்ல அல்லது உங்களுக்கு அவன் தீர்வு இல்ல திருப்தி இல்லைன்னு நீங்க நினைச்சா சிஎஸ்சி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கள்கிட்ட வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நாங்க என்ன செய்வோம், எங்களோட செக்ரட்டரியேட் வந்து சிஎஸ்சி செக்ரட்டரியேட் வந்து அந்த பிரச்சனைகளை விசாரிப்பார், இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிட்டன் நோட்டீஸ் டிசிஷன் ஒன்று தருவார். ஓகே, நாங்கள் தார டிசிஷன். ஓகே, இப்ப வந்து நீங்க உங்களோட பிரச்சனை வந்து உங்கள்ட்ட ஸ்டாக் புரோக்கர்ஸ்ட போய் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அவருக்கு மேல கம்ப்ளைண்ட் ஆஃபீஸருக்கு போய் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் தந்த தீர்வு உங்களுக்கு திருப்தி இல்லாம நீங்கள் எங்கள்கிட்ட வந்துட்டீங்க. இப்ப நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம், நாங்கள் ஒரு தீர்வு தரப்போறோம். நாங்கள் தார தீர்வு உங்களுக்கு சரியாக இருக்கலாம், அவருக்கு பிள்ளையாகப்படலாம், அல்லது அவருக்கு சரியாக இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளையாகப்படலாம். அப்படியான சந்தர்ப்பத்துல நீங்கள் என்ன செய்யலாம்டா, எங்கள்கிட்ட ரெசல்யூஷன் கமிட்டி ஒன்று இருக்கு. ஓகே, எஸ்சிசிலேயே டொப் இருக்கு. முதல் வந்து செக்ரட்டரியேட் தருவார், அதை தார உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னா ரெசல்யூஷன் கமிட்டி நீங்க போவீங்க. ஓகே, ரெசல்யூஷன் கமிட்டி என்ன செய்யும், உங்களை விசாரிச்சு, அதாவது போர்ட் சிஎஸ்சி போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு தரும் கட்டாயம். ஓகே, உங்களுக்கு வந்து நாங்கள் தார தீர்வு சிஎஸ்சியில வந்து எங்களுடைய செக்ரட்டரியேட் செயலகம் வந்து இருக்கு, இது சம்பந்தமான தீர்வுகள் தருவினம், அந்த விசாரிச்சு தருவினம், அது திருப்தி இல்லை என்று சொன்னா ரெசல்யூஷன் கமிட்டி, அதாவது போர்டு சிஎஸ்சி போர்டு இருக்கு, போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பணிப்பாளர் சபை போகும். அவன் உங்களுக்கு ஒரு தீர்வு தருவினம். அதுக்கு இடையில உங்களுக்கு தீர்வு சரியா வந்துடும் நினைக்கிறேன். அப்படி டொப்புக்கு போய் பிரச்சனை தீர்க்கப்படும். ஓகே, வடிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க டேரக்டா புரோக்கரோட கதைக்கோ, உங்களோட புரோக்கர் அது உங்களுக்கு திருப்தி இல்ல சம்மதம் இல்லைன்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஆஃபீஸருக்கு போங்க. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் தார தீர்வு இல்லைன்னு சொன்னா சிஎஸ்சி வாங்கோ. சிஎஸ்சி நாங்க தார தீர்வு உங்களுக்கு திருப்தி இல்ல சம்மதம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், டொப்பா எங்களோட போர்டுக்கு ரெசல்யூஷன் கமிட்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, நினைக்கிறேன் டைமும் ஆகுது, கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு இருந்தேன். நான் அநேகமாக கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிக்கொண்டே வந்துட்டேன். சில பேர் கேட்டிருக்கேன் யூடியூப்ல போட சொல்லி, யூடியூப்ல நாங்கள் இது போடுற சில விஷயங்கள் நாங்கள் போடுறோம், நாங்கள் நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து. அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன், பாயிண்ட்டுக்கு, கடைசி பாயிண்ட்டுக்கு. எப்பவும் ஷேர் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் வியூ. ஓகே, நீங்கள் எப்பவுமே ஷார்ட் டேர்ம்ல ட்ரேடிங் செய்து லாபம் விளைச்சு கொண்டு போகலாம்னு யோசிக்காது. எப்பவும் லாங் டேர்ம் வியூல நீங்கள் யோசிங்கோ, உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் வந்தா எடுத்துக்கொண்டு எக்ஸிட் ஆகலாம். ஓகே, there is a risk. ஷேர் மார்க்கெட் எப்பவும் risk, but you can minimize. உங்களால அதை மினிமைஸ் பண்ண முடியும். எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? Be an intelligent investor through the continuous education. தொடர்ச்சியான கற்றல் மூலம் நீங்கள் புத்திசாலியான முதலீட்டாளர் ஆகலாம். தொடர்ச்சியான கற்றல் சொல்றது, நாங்க இப்படி எல்லா வகையான ப்ரோக்ராமும் செய்யலாம். நீங்கள் பாருங்க, பார்த்து படிச்சு கட்டாயம் ஒரு நல்ல இன்வெஸ்டரா வரலாம். ஓகே, எங்கட ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள், நான் சொல்ற விஷயங்களை விட உங்களுக்கு மேலதிகமான விஷயங்கள் எதுவும் தேவைப்பட்டா நீங்கள் எங்கட CSE.lk பார்க்கலாம். CDS.lk, Central Deposit System.lk, Securities and Exchange Commission.gov.lk, Central Bank of Sri Lanka, Investopedia, Financial Time, Lanka Business, அடுத்தது Do You Invest. இப்படியான வெப்சைட்ல நிறைய வெப்சைட் இருக்கு, நீங்க எல்லாத்துலயும் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் நான் நினைக்கிறேன் தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். குவெஷன்ஸ் வந்து கொண்டிருக்கு, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தா நீங்கள் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போல இருந்து கதைக்கலாம். தொடர்ந்து புரோக்கர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு மேலதிக தகவல் எது தேவைப்பட்டால் நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ண, அன்னைக்கு இதை நோட் பண்ணிருப்பீங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நான் ஷேர் பண்றேன். நான் ஜெஃப்னா பிரான்ச்சில் இருக்கிறேன். உங்களுக்கு யாராவது புதுசா வந்து நீங்க சார் ஐபிஓவுக்கு வெப்சைட் இருக்கா? இல்ல, நான் அதை உங்களோட ஷேர் பண்ணலாம். இந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்துருப்பீங்க, தேவையானாக்கள் இந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஐபிஓ விஷயமான ஷேர்ஸை நான் சொல்லித்தாரேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்கட சிஎஸ்சி வெப்சைட். இதுல ஓகே எல்லாரும் பாக்குங்கன்னு நினைக்கிறேன். புதிய ஐபிஓக்கள் ஏதாவது வருதுன்னு சொன்னா மெயினா இதுலயே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்போம். ஓகே, மெயினா இதுலயே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்போம். அதை விட லிஸ்டட் என்டிசில அப்கமிங் லிஸ்டிங்
ஓகே சிஎஸ்சி ரெண்டாவது சாப்டருக்கு லிஸ்டட் என்டிட்டிஸ் அதுல பாத்தீங்கன்னா மூன்றாவது சப் சாப்டருக்கு அப்கமிங் லிஸ்டிங். ஓகே பிரைமரி இஷ்யூ ஆரம்ப வழங்கல்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டிபெஞ்சர்ஸ் தான் கமர்ஷியல் பேங்க் டிபெஞ்சர்ஸ் தான் வந்துருக்கு. இதுல வந்து ஏதாவது கம்பெனிகள் புதுசா வந்தா அந்த கம்பெனிகள் ஐபிஓ அந்த கம்பெனிகளோட படத்தோட ஆர்டிகளோட இது ஃபோமோட எல்லாத்தோடையும் இதுல டீடைல்ஸ் வரும். அதை விட நீங்கள் மொபைல் ஆப்ஸ் பாக்குறீங்க, மொபைல் ஆப்ஸ்ல அலர்ட் வரும், அநேகமா மீடியாக்கள்ல வரும், சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே ஐபிஓ வந்த உடனே வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 4 ஐபிஓக்கள் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து டெப்டில டிவெஞ்சர்ஸ் இதுகளால 6 வந்துட்டு மொத்தமா கிட்டத்தட்ட 10 வந்துட்டு இது வேற காலத்துக்கு. It is possible to change the stock broker. Yes, நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருப்பேன், முதலில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா பூரண உரிமை இருக்கு, ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஒரு புரோக்கர்ஸ் இன்னொரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் மாறுது. ஓகே எக்ஸென்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் நீங்கள் அக்கவுண்ட் வச்சிருக்கிறீங்க. எக்ஸென்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அவருக்கும் உங்களை பிடிக்க இல்லை, நீங்கள் என்ன செய்யறீங்க, புதுசா மாற போறீங்க. அப்ப என்ன செய்யுங்க, நீங்கள் அவர்கிட்ட இருந்து பையண்ட புரோக்கர்கிட்ட ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அப்படியே நேரடியாக போகலாம். அவ்வளவு ஷேர்ஸையும் உங்களுக்கு தேவையான சகல ஷேர்ஸையும் வேண்டி கொண்டு அப்படியே மாறணும். ஓகே பங்குச்சந்தை முதலீட்டு வியாபாரம் தொடர்பாக கட்டிக்கு உகந்த நூல்கள் இருக்குமா, எப்படி பெறுவது? நீங்கள் என்னோட கண்டாக்ட் பண்ணுங்க. எங்கட புக்ஸ்கள் இருக்கு, ஒவ்வொரு விதமான புக்ஸ்கள் இருக்கு. 300 ரூபா ஒரு புக். நீங்கள் எங்க இருக்கு ஜெஃப்னான்னு சொன்னா நாங்கள் எங்க இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்லேயே அனுப்பக்கூடிய வசதி இருக்கு. நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நான் இது சம்பந்தமான தொடர்ந்து நாங்கள் இந்த கருத்தரங்குகள் நடத்துவோம். How many serious accounts can be opened by one investor? ஓகே இப்ப வந்து நீங்கள் மொபைல் ஆப்ஸ்ல ஓபன் பண்றபடியா சிங்கிள் அக்கவுண்ட் இண்டிவிஜுவல் சிங்கிள் அக்கவுண்ட் தான் நீங்க ஓபன் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டாக் புரோக்கர் நீங்க மேனுவலா ஓபன் பண்ணா ஃபார்ம் எடுத்து ஓபன் பண்ணா நீங்கள் பிரைமரி அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்து கொண்டு 2 பேரை ஜாயிண்ட் அக்கவுண்டா ஆக்கலாம். பிறகு 2வது இடத்துல போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஹோல்டரா இருந்து கொண்டு இன்னொரு ஆளை பிரைமரி ஹோல்டரா போட்டு இன்னொரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பலாம். அப்படி 5 அக்கவுண்ட் ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஓபன் பண்ணலாம். ஓகே ஆனா இப்ப அப்படி தேவையில்லை. நீங்க ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல ஒரு அக்கவுண்டே ரன் பண்ணுங்க. இன்னொரு 2 புரோக்கர்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றது நல்ல விஷயம். ஓகே நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னா 1 lakh 2 lakh அப்படி போடுறாங்க. என்ன செய்யணும் சொன்னா 2 ஸ்டாக் புரோக்கர்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 2 ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய புரோக்கர்ஸ் வியூவும் 2 வித்தியாசமா இருக்கு. அப்ப நிறைய பேர்கிட்ட நீங்க கதை கேட்கல வித்தியாசமான நாலேஜ்கள் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனவடியா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா 2 ஸ்டாக் புரோக்கர்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி போட்டு அடுத்து உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருப்பேன், கணக்கு ஸ்டாக்ஸ் ஒரு நாளும் வச்சிருக்காதேங்கோ. 5 தொடக்கம் 10 இடையில ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் வேணுமோ, கணக்கு ஸ்டாக்ஸ் வேண்டாங்கோ. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ்லயே வேண்டி வச்சிருக்காரு. ஏன்னு சொன்னா அது ஒரு ஆரோக்கியமான முதலீடு அல்ல. ஓகே ஆனவடியா நீங்கள் எத்தனை 28 ஸ்டாக் புரோக்கர்ஸ்லயும் 28 அக்கவுண்டும் ஓபன் பண்ணலாம். அதுல யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டோம், யாரும் எந்த தடையும் விதிக்க மாட்டேன். நீ அவர்கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்க, என்னட்ட ஓபன் பண்ண வேண்டாம், என்னட்ட ஓபன் பண்ணி வச்சுக்க, இன்னொரு ஆள்கிட்ட போக வேண்டாம், அப்படி யாரும் உங்களை தடை போட மாட்டேன். ஓகே வெயிட் வச்சுக்க, வெயிட் வச்சுக்க, வெயிட் தெரியாது. நான் கூட உங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளவு வச்சுக்கேன்னு சொல்லி செக் பண்ணிட்டார். இதுக்கு சீரியஸ் மட்டும்தான் செக் பண்ணுவேன். ஓகே அதை ஹேண்டில் பண்றது சீரியஸ் டிபார்ட்மெண்ட் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு ஆள் 2 பேருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு, பார்க்கக்கூடிய ரைட்ஸ். ஓகே தொடர்ந்து கேள்வி வந்து பாஸ் கேன் ஐ பிகம் ஏ ஸ்டாக் புரோக்கர்ஸ்? எஸ் யூ கேன் பிகம் ஏ ஸ்டாக் புரோக்கர்ஸ். நீங்க அதை நான் சொன்ன கல்வியை படிச்சு சிசிஎம் கோர்ஸை படிச்சு பாஸ் பண்ணி நீங்க சொன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஆகலாம். நீங்கள் இருக்கிற ஸ்டாக் புரோக்கர்ஸ் வேகன்சிஸ் நிறைய வரும், நீங்க பார்த்து அப்ளை பண்ணுங்க. இல்லை நீங்க என்ன கண்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்காக உங்களை கைட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஓகே வேற ஏதாவது கேள்விகள் வராட்டி நான் தொடர்ந்து முடிச்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 10 நிமிஷம் தாண்டி விட்டது. ஆகவே நான் இது தொடர்ந்து அடுத்தது இன்ட்ரடக்ஷன் வந்து மார்க்கெட் அனாலிசிஸ். 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 3:30 மணிலேருந்து 4:30 மணி மட்டும் மார்க்கெட் அனாலிசிஸ். நான் உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு எல்லாருக்கும் அந்த இமெயில் ஃபார்வர்ட் பண்ணுவேன். நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பாஸ்பேட் பண்ணுங்க. பார்ட்டி டெலிகாண்ட ஜெனரல் மேனேஜர் தமிழ் மீடியத்தில் ஒரு ஸ்டாக் புரோக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் தான். அவர் தான் இந்த கடந்த 9 மாசத்துல மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஏன் அப்படி போயிருக்கு, மார்க்கெட் ஏன் டவுன் ஆகிருக்கு, என்ன ஷேர்ஸ் ஏன் மூவ் ஆகிருக்கு, அது சம்பந்தமான ஒரு பூரண விளக்கத்தை உங்களுக்கு தருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரம் நீங்க அவருடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கேட்கலாம்.
அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் நினைக்கின்றேன் இன்றைய கருத்தரங்கு உங்களுக்கு ஒரு பூர்ண விளக்கத்தையும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே எல்லோரும் அந்த மார்க்கெட் என சந்தை பகுப்பாய்வு என்ற பகுதியிலே நீங்கள் மீண்டும் முனைய வேண்டும். உங்களுக்கு இது தொடர்பான கருத்தரங்குகள் தொடர்பாக மேலும் நாங்கள் தொடர்ந்து தகவல்களை தந்து கொண்டிருப்போம். ஆகவே இந்த நிலையிலே நீங்கள் எல்லோரும் முதலீடு செய்து ஒரு கற்றல் மூலம் இப்படியான கற்றல் மூலம் நீங்கள் ஒரு புத்திசாலியான முதலீட்டாளராக வந்து பங்கு சந்தையிலே உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறி நீங்கள் லாபம் எடுக்க வேண்டும், நல்ல முதலீட்டாளராக வர வேண்டும், நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிவன். பிரசாந்த் sir. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா?